நேத்து நடந்த முதலாவது T20 ஆட்டம் நம்ம இந்தியா முதல்ல பந்து போட்டதும் தெரியல, அடுத்து பேட்டிங் பண்ணதும் தெரியல. அந்த அளவுக்கு பெருசா ஆரவாரம் இல்லாம ரொம்ப ரொம்ப சுலபமான வெற்றியை 7 விக்கெட் வித்தியாசத்துல நம்ம இந்தியா அடைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க தோல்வி அடைஞ்ச இங்கிலாந்து அணியின் கேப்டனான ஜாஷ் பட்லர் இந்த தோல்வியை பத்தியும், முக்கியமா நம்ம இந்திய அணி பக்கம் 8 சிக்ஸர் 5 பவுண்டரிகளை அடிச்சு 34 பந்துகளுக்கு 79 ரன்கள் அடிச்சிருந்த அபிஷேக் சர்மா, இந்த ஆட்டம் நாங்க தோல்வி அடைய அவரெல்லாம் ஒரு காரணமே கிடையாது, நாங்க இந்த ஆட்டத்துல தோல்வி அடைஞ்ச விஷயமே வேற அப்படின்னு ஜாஷ் பட்லர், இளம் பிளேயரான அபிஷேக் சர்மா அவரை கொஞ்சம் சற்றே அவமானப்படுத்தும் விதமாக தான் அவர் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பேசியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் ஜாஷ் பட்லர் ஃபர்ஸ்ட் அவர் குறிப்பிட்டிருந்தது, இந்த மைதானம் கிட்டத்தட்ட 200 இல்லை அதுக்கு அதிகமாக அடிக்கக்கூடிய ஒரு நல்ல சின்ன மைதானம், அதே போல் நல்ல பேட்டிங் பிச்சாகவும் தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் செஞ்ச ஒரு சில தவறால் நாங்கள் இந்த மேட்ச்சில் பெருசாக ரன் எடுக்க முடியாமல் போயிட்டோம் அப்படின்னு ஜாஷ் பட்லர் குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமாக வருண் சக்கரவர்த்தி இந்திய அணிக்கு தேவைப்படுற எல்லா இடத்துலையுமே அடுத்தடுத்துன்னு விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்தாரு. கடைசி நேரத்தில் நானாவது அட்லீஸ்ட் 150 தாண்டணும் அப்படின்னு பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப என்னுடைய விக்கெட், அதாவது இங்கிலாந்து அணி பக்கம் ஜாஷ் பட்லர் அவர் தான் அதிக ரன், அரை சதத்தை கடந்தும் அதிக ரன்களை எடுத்திருந்தாரு. அவருடைய விக்கெட்டையும் சரியான நேரத்தில் வருண் சக்கரவர்த்தி வீழ்த்திருப்பாரு. இப்படி நல்ல பேட்டிங் ட்ராக், முக்கியமாக சின்ன மைதானம், இந்த மைதானத்தில் அட்லீஸ்ட் 200 ரன்னாவது எடுத்தால் தான் எதிரணியை டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனால் நாங்கள் எடுத்ததோ வெறும் 132 ரன்கள் தான். ஸோ இவ்வளவு கம்மியான டார்கெட் நிர்ணயிக்கிறப்ப கண்டிப்பாக எதிரணிக்கு நிச்சயமாக அவங்க பேட்டிங் பண்ண வர்றப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரே ஒரு ஸ்பின்னரோட தான் களம் இறங்கியிருந்தோம். ஆனால் இந்திய அணி பக்கம் 3 ஸ்பின்னர்களோட அவங்க களம் இறங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மைனஸ் எல்லாமே சேர்த்து இந்த ஆட்டத்தில் நாங்கள் தோல்வி அடைகிற மாதிரி ஆயிடுச்சு. அதே போல் இந்த மைனஸ் எல்லாமே சேர்ந்து தான் அபிஷேக் சர்மா அவர் அபாரமான பேட்டிங்கை வெளிப்படுத்த அவருக்கு உதவியாகவும் இருந்தது. ஸோ அதனால இந்த மேட்ச்ல நாங்கள் தோல்வி அடைகிறதுக்கு அபிஷேக் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்றதை விட வருண் சக்கரவர்த்தி நல்லா பந்து போட்டாரு, எங்க பேட்ஸ்மேன்கள் எல்லாரையுமே சரியான நேரத்தில் அவுட் பண்ணாரு, முக்கியமா பிக் ஸ்கோர் எடுக்க விடாம தடுத்ததே அவர் தான். அதனால இந்த ஆட்டத்தில் அபிஷேக் சர்மா அவர் பெருசா எங்களுக்கு எதிராக எதுவும் செஞ்சதா எங்களுக்கு தோணலை அப்படின்னு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அபிஷேக் சர்மா அவரு மிகப்பெரிய அதிரடியான இன்னிங்ஸை விளையாண்டிருந்தாலும் அபிஷேக் சர்மாவை கொஞ்சம் இழிவுபடுத்தும் விதமாக தான் ஜாஷ் பட்லர் போஸ்ட் மேட்ச்ல பேசியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியாவின் இந்த முதல் ஆட்டம் அபார வெற்றியை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.